சார், இவர் ஆர்எஸ்எஸ் மேடையில் வந்து சீமான் அவர்கள் பேசினதை பார்த்துருப்பீங்க. அண்ணா அவருக்கு முன்னாடியே வந்து பாரதியார் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பற்றி உங்களை கருத்துக்கள் என்ன? இன்னொன்று வந்து பிஜேபியை விட சீமான் அவர் தான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. தமிழகத்தின் நிலப்பரப்பும் தமிழக அரசியல் பூமி என்று ஒரு வளையத்தை உருவாக்கி கொண்ட இது திராவிட மண். தந்தை பெரியாரால் கட்டி காக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு அந்த கொள்கைகள் நிலைநிறுத்தப்பட்டு அவைகள் சட்டமாக்கப்பட்டு அதன் மூலம் மக்கள் வாழ்வு பெற்று இன்றைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. எனவே இந்த தமிழகத்தில் எதையும் வென்று காட்டலாம் என்று எண்ணுகிற இந்துத்துவ கொள்கை வெற்றி பெறுமா என்பது பல தேர்தல்களில் அவர்கள் அடைந்த தோல்வியே அடையாளம். அதற்காக 2 எம்பி வைத்திருந்த பாஜக இன்றைக்கு நாட்டை ஆளுகிறது என்று சொல்லலாம். அது வட மாநிலங்களில், தமிழகத்தில் அது எடுபடாது. அதற்கு பெரியார், காமராஜர், அண்ணா, கலைஞர் போன்ற தலைவர்கள் விதைத்த திராவிட விதை. அந்த கொள்கைகளை வென்றெடுப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சி மாறாக திராவிட சித்தாந்தங்களை பேசுபவரோடு கூட்டணி என்ற பெயரில் சில போர்வையோடு உள்ளே வந்தாலும் அவர்கள் தொடர்ந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எனவே RSS செயல் தமிழகத்தில் எடுபடாது. அதனுடைய வீரியமாக தான் ஆளுநர் ரவி போன்றவர்கள், காலையில் கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், ஆளுநர் ரவி ஆளுநராக இருந்து பணியாற்ற வேண்டுமே தவிர RSS ரவியாக மாறிவிடக்கூடாது என்ற கருத்தை சொன்னேன். எனவே திராவிட சித்தாந்தங்களுக்கு எதிராக எந்த இந்துத்துவ சித்தாந்தம் தமிழகத்தில் விதைக்கப்பட்டாலும் அது வேரூன்றாது. இதற்கான பூமி இது அல்ல என்பதை பலமுறை நிரூபித்திருக்கிறோம். 2026 நிரூபிப்போம்.